எடுத்தோம். நேசமுத்து என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து சரி வல்லரக்கனுக்கு மணமுடித்து வைத்தாள் தாயான பிரமகன்யானவள். ஆமா வல்லரக்கன் ஆட்சியிலே மறந்த நேரத்தில் நாவல் என்ற தீவானது எப்படி செல்வ செழிப்பாக இருக்குது பாருங்க. எப்படி எப்படி அம்மா அங்கே மாதம் ஒன்றே மலைவாளியோ ஒன்றே போவேளையோ என்ன சன்னல் விளையோ நாடே அதலை கோலையே வளர்க்கோ நாடே கோடை மாலை பொழிகள் நாடே நாவல் என்ற தீவிலே சரி வல்லரக்கனுடைய ஆட்சியிலே எங்க மிதிச்சாலும் தண்ணி. ஏமா என்ன தண்ணி? ஏ பச்சை தண்ணியம்மா. சரி மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது நாவல் என்ற தீவிலே. வருஷத்துல 3 பூ விளைந்தது. சரி மாதம் 3 மழை யாருக்கெல்லாம் பொழிந்தது? யாருக்கலாமா? வேதம் ஓதக்கூடிய பிராமணருக்கோர் மலை. சரி அந்தட வேதியருக்கு ஒரு மலை. கற்பு நிலை தவறாத மங்கைக்கோர் மலை. 2 கற்பு நிலை தவறாத மங்கை என்றால் அரிச்சேந்திரனுடைய மனைவி சந்திரமதி. சரி வள்ளுவருடைய மனைவி வாசுகி. வாசுகி நளனுடைய மனைவி நளாயினி. நளாயினி அப்பேற்பட்ட பெண்களுக்கு ஒரு மலை. சரி இப்போ ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்பது நல்ல ஒரு பாடம் தானே. அப்பேற்பட்ட பெண்களுக்கு இப்ப மலை. சரி கற்பு நிலை தவறாத மங்கைக்கோர் மலை. நீதி நெறிமுறை தவறாமல் செங்கோல் ஆட்சி புரிந்த மன்னருக்கோர் மலை. சரி ஓ நீதி நெறிமுறை தவறாமல் ஆட்சி செய்தாரே அந்த மன்னனுக்கு ஒரு மலை. சரி அதான் அந்த காலத்துல மாதம் 3 மழை பொழிந்து வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது. வருடம் 3 பூ விளைந்து கொண்டிருக்கிறது. சரி நாவல் என்ற தீவு எங்கு பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கிறது. ஆமா அதான் பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு நாடு வாழ்ந்தாலும் 12 வருஷம், சரி செழிச்சாலும் 12 வருஷம், ஆமா அது பஞ்சமானாலும் 12 வருஷம் 12 ஆண்டு காலம். ஆண்டு காலம். சரி நாடு ரொம்ப செல்வ செழிப்பாகவே இருக்கிறது. ஆமா 12 ஆண்டு காலம் சரி நாடு ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கிறது. இருக்கும்போது அந்த 12 ஆண்டு காலத்திற்கு பிறகு ஆமாம்மா நாட்டிலே பஞ்சம் என்றால் பஞ்சம் கொடும் பஞ்சம் நடக்கிறது. கொடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அங்க எப்படி பஞ்சம் ஆயிக்கிட்டு இருக்கு பாருங்க. எப்படி எப்படி அம்மா நாடியதே உருண்ட பஞ்சம் கரை தோற்ற பஞ்சம் மரக்காலதே உருண்ட பஞ்சம் மன்னவரை தோற்ற பஞ்சம் 12 வருடமாக 12 வருடமாக 12 வருடமாக 12 வருடமாக ஆறில் மழை பெய்யலையே. பஞ்சமென்றால் பஞ்சம் கொடு பஞ்சம் நடக்கிறது. சரி நாளிகது உருண்ட பஞ்சம் மன்ன நாயகரை தோற்ற பஞ்சம் ஆமா மரக்கால் உருண்ட பஞ்சம் பாண்டி மன்னவரை தோற்ற பஞ்சம். சரி 1 வருடமா 2 வருடமா எத்தனை ஆண்டு காலம்? அண்ணா என்னான்னு 12 வருஷம் ஆகி போச்சு. சரி மக்கள்லாம் நாட்டுல மழை இப்ப பெய்யும் வர பெய்யும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. மழையே இல்ல. சரி நல்லதங்காளுடைய நாட்டுல எப்படி பஞ்சமாக இருந்ததோ ஆமா அதை போல நாவல் என்ற தீவிலையும் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கொடுமையான பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்போ வல்லரக்கே சொல்றாடே மந்திரியாரே சொல்லுங்கள் மகாராஜா. நாட்டுல ஒரே பஞ்சமாகி விட்டது. அதற்கு நான் என்ன மகாராஜா செய்ய வேண்டும்? கஜானா காலியாகி விட்டது. காலியாகி விட்டது என்றால் இரும்பு கடையில் கொண்டு போடுங்கள். மன்னனுக்கு நல்ல மந்திரி கிடைச்சிருக்கான் பாருங்க. மன்னனுக்கு நல்ல மந்திரி கிடைச்சிருக்கான். ஒரு நாடு வாழ வேண்டுமானாலும் மந்திரி கையில தான் இருக்கிறது. சரி அந்த நாடு தாழ வேண்டுமானாலும் மந்திரி கையில தான் இருக்கிறது. ஆமையா அப்படி நிறைய மந்திரியால நாடு கெட்டு போயிருக்கு. ஆமாமா சில மந்திரியால மன்னன் ஆட்சியும் சிறப்பா இருந்திருக்கு. ரொம்ப வளர்ந்து கொண்டு இருக்கிறது இருக்கு. அப்போ வல்லரக்க சொல்றா மந்திரி யாரு என்ன மகாராஜா? இனி கஜானா நிறைய வேண்டுமானால் சரி நாட்டு மக்கள் மீது சுமக்க முடியாத வரிகளை போட வேண்டும். வரின்னு போட்ட கட்டி தானே ஆக வேண்டும். வரின்னு போட்ட மக்கள் கட்டித்தானே ஆவார்கள் என்று வல்லரக்கன் எப்படி கொடுமையாக ஆட்சி பரிவாரணம் செய்து வர்றா பாருங்க. எப்படி எப்படி அம்மா ஆட்டு வேறி மாட்டு வேறி பாவி அளவில்லாத வரிகள் போட்டா நல்ல சகடைகளை சண்டாள வல்லரகே வழியதில போக வீடா மாடு கண்டானா பாதையில போக வீடா ஒரு கொட தண்ணீருக்கு ஒரு பணமோ வரிகள் போட்ட கொடுமையாட்சி செய்து வாராயே கொடுமையாட்சி செய்து வாராயே முடி வல்லரகே கொடுமையாட்சி செய்து வாராயே வல்லரகே
புரிந்து வர்றான். சரி. என்ன செய்யறான்? கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருகிறார். ஆட்டி வரி மாட்டு வரி பாவி அளவில்லாத வரிகள் போட்டாமல் அரக்கேன். சரி. வண்டி சகடைகளை வெளியதில போக விடான். ஆமா. பால் மாடு கண்டானால் பாவி அரக்கன் பாதையில போக விடான். போக விடான். அதுக்கும் வரிய போடுதான். சரி. ஒரு குடம் தண்ணீருக்கு ஒரு பணமும் வரிகள் போட்டானா வல்லரக்கே. ஆமா. சண்டால வல்லரக்கே. கை வீசி நடப்பவருக்கு கால் பணம் வரிகள் போட்டான். ஆமா. வல்லரக்கே நாட்டுல யாரும் கையை வீசி நடக்க முடியாது. நாங்க அதான் இப்ப பின்னால கையச்சு கட்டிட்டோம். கை வீசி நடக்க கூடாதான் கைய பின்னால வச்சு கட்டியாச்சு. இப்படி எல்லாம் வரிகள் போட்டால் மக்களால தாழ முடியுமா? முடியாதம்மா, முடியாது. அடே மந்திரியாரே, சொல்லுங்கள் மகாராஜா. நம்ம நாட்டு மக்கள் மட்டும் எனக்கு வரிகள் கட்டக்கூடாது. சரி. அவன் 56 தேசத்து சிற்றரசர்களின் காலடியிலே வந்து முடிகளற்றி வைத்து அடிபணிந்து வணங்க வேண்டும். சரி மகாராஜா. என்னய்யா? நாட்டு பஞ்சத்துல நல்ல குதிரையெல்லாம் வந்துட்டோம். சரி. ஒரே ஒரு நொண்டி குதிரை மட்டும் விலை போகாம கிடக்கு. ஏ கால்ல கட்டைய வச்சு கட்டி வித்துறியா? கட்டையை வச்சு கட்டிதாயா ரெட்டியார் ரெட்டி சந்தைக்கு கொண்டு போனோம். சரி. அங்க வந்து கட்டையை தடைய பார்த்தா மாடு பொத்துன்னு விழுந்துச்சு. மூலகரப்பட்டி சந்தையை கொண்டு போங்க. அங்கே கொண்டு போயிட்டோம். நம்ம கடைய சந்தைக்கு கடையின் சந்தைக்கு கொண்டு போயிட்டோம். பேசாம சிவந்திபுரம் தங்கம்மன் கோயில் கீழே ஒரு சந்தை இருக்கு. சிவந்திபுரம் சந்தைக்கு கொண்டு போனோம். பெரிய மார்க்கெட் அது. ஓ பெரிய மார்க்கெட். என்னது வந்தாலும் அடிப்படியா வித்துருவாங்க. சரி. அங்க கொண்டு போங்க. அங்கே கொண்டு போற அங்க விலை போகல. அட்ரஸ் வேணா சொல்லுங்க, நாங்க தரோம். ஓ அட்ரஸ். ஆமா. அந்த அட்ரஸ் வேண்டாம் ஐயா. எதற்காக ஐயா? ஏன்னு கேட்கணும். பாம்பு கோயில் சந்தை வரைக்கும் போனோம். சரி. அங்கே விலை போகல. சிந்தாமணிக்கு போனீல? அங்கே போறோம். அங்கே விலை போகல. சரி. நொண்டி குதிரை ஏறிக்கொண்டு என்ன நாட்டு பஞ்சத்துல வல்லரக்கே நாட்டு பஞ்சத்துல நல்ல குதிரைகளை வத்துட்டான். சரி. நொண்டி குதிரை ஏறிக்கொண்டு வல்லரக்கனுடைய மந்திரியானவன் எங்கே வருகிறானே? எங்கே வருகிறான்? அவன் 56 தேசமல்லா அரசர்களை எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். பார்க்க வந்தவருக்கும் டபுள் வணக்கம். ஏப்பா டபுள் வணக்கம். நாங்க அப்படிதானே போடுவோம். சரி. ஏன்னா ஒரு வணக்கம் போட மாட்டோம். ஆமா. நாங்க டபுள் வணக்கம் தான் போடுவோம். சரி. சரி, என்னப்பா காரணம்? எந்த நாடு எந்த ஊர் எதுக்காக குதிரை விட்டு பொதுவா கீழே விட்டு கீழே இறங்குன? வணக்கம் போடுறிய ஊர் என்ன பெயர் என்ன உற்ற தந்தை நாமம் என்ன? நீ வந்தது ஒரு காரணம் என்ன? தாய் பெயர் என்ன தந்தை பெயர் என்ன? சரி, உன் அண்ணன் பேர் என்ன அண்ணி பேர் என்ன? நீங்க இப்படி எல்லாம் கேப்பீங்க. நாங்க ஆதார கார்டை கையில வச்சிருக்கோம். சரி. இவ்வளவு நாளும் பேக்குல வச்சிருந்தோம். ஆமா. இப்ப கையில கொண்டு வந்துட்டோம். ஏன் ஆதார் கார்டுல உங்க முகம் மாதிரியே தெரியலையே? அது கொஞ்சம் இருட்டுல எடுத்த பேய் முகம் கணக்கா இருக்கும். பேய் முகம் மாதிரிதான் இருக்கு போ. ஆமா. அப்போ வல்லரக்க சொல்றா மந்திரியாரே. என்ன ஐயா? மந்திரி சொன்னா மகாராஜா அவனை 56 தேசத்தரசர்களிடத்தில் வரி வாங்கி வர சொல்லி இருக்கிறார் இங்க மன்னன் வல்லரக்கர். சரி. வல்லரக்கருக்கு மந்திரியாரி. ஆமா. நீ மந்திரியா இல்ல பொட்டல் புதூர் தந்திரியா? ஐயா, பொட்டல் புதூர் கந்திரி இல்ல. சரி. நான் வல்லரக்கனுக்கு மந்திரி. ஆமா. இந்த மந்திரி வந்த காரணம் என்ன தெரியுமா? எதற்காக ஐயா? எங்க மன்னனாகப்பட்ட வல்லரக்கருக்கு என்னையா ஆச்சு? ஓடல ஐயா. வல்லரக்கனுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அவனுக்கு ஆட்டு வரி கட்ட வேணும். நீங்க ஆட்டு வரி கட்ட வேணும். கட்ட வேணும். வரி கட்ட வேணும். மக்களே, என்ன மன்னனாகப்பட்ட வல்லரக்கருக்கு சரி நீங்க ஆட்டு வரி கட்ட வேணும். ஆட்டு வரி கட்ட வேணும். கோழி வரி கட்ட வேணும். கோழி குஞ்சு வரி கட்ட வேணும். அன்னைக்கு அவன் போட்ட வரியத்தான் இன்னைக்கு நம்ம கட்டிக்கிட்டு இருக்கோம். சரி. ஆட்டுக்கு வரி மாட்டுக்கு வரி நடந்தா வரி நின்னா வரி. சரி. வீட்டு தீர்வை நில தீர்வை குடிக்கிற தண்ணிக்கு வரி. இந்த கவர்மெண்ட் குடிக்க பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்குது. அது 1ஆம் தேதி கட்டினாலே அவங்க அவதாரம் போடுறாங்க. எங்க வாசியை கொடுக்க அன்னைக்கெல்லாம் தண்ணிக்கு பணம் கட்டலன்னு சொல்லி பைப்பு மம்பட்டியோட வந்து நிக்காங்க பாருங்க. நல்லி அடைக்க வந்தாச்சு. அப்ப என்னையா கவர்மெண்ட் மக்களை காப்பாத்தோம்? எங்கயா காப்பாத்த முடியும்? தண்ணிய வெட்டிகளுக்கு வந்து நிக்காங்க. இவங்க எப்படி மக்களை காப்பாத்துவாங்க? அது எப்படியா முடியும்? இவங்க எப்படி மக்கள் இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? மக்கள் ஏதோ போடுதாங்க ஓட்டு. ஆமா. அப்போ மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சரி வல்லரக்கனோ கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருகிறார். ஆமா. ஆகா வரி கேட்கிறாரே. சரி. நாங்கள் பஞ்சத்தை தான் தாழுவதா? ஆமா. இல்ல இந்த வல்லரக்கனுடைய கொடி ஆட்சியை தான் தாழ முடியுமா? முடியாதம்மா, முடியாது. நாங்க ஆட்டு வரி கட்ட மாட்டோம். ஆட்டு வரி கட்ட மாட்டோம்.
பஞ்சத்தை தான் தாழுவதா ஆமா இல்ல இந்த கொடிய வல்லரக்கனுடைய ஆட்சியை தான் தாழுவதா முடியாதம்மா முடியாது ஆட்டு வரி கட்ட மாட்டோம் ஆட்டு வரி கட்ட மாட்டோம் சரி ஓஹோ மக்கள் வரி கட்ட மாட்டோம் என்று மறுக்கிறார்கள் ஆமையா மக்கள் நினைத்தால் மன்னராவது மந்திரியாவது சரி மக்கள் சக்தியே மகோனத சக்தின்னா சரி ஒரு மன்னனை மக்கள் நினைச்சா மேல தூக்கி வைக்கணுமானாலும் வச்சிருவாங்க ஆமா கீழே தூக்கி போடணுமானாலும் ஒரு செகண்ட் பொழுதுல போட்டுருவாங்க ஒரு செகண்ட் தான் மூடிட்டு முழிக்கணும் தூக்கி கீழே போட்டாவும் அந்த காலம் மக்களாட்சி நடந்தது ஆ, இப்போ மன்னனாட்சி ஏத்தனது 5 வருஷத்துக்கு இறக்க முடியாது முடியாது ஆமா இப்போ யாரு மன்னனாட்சி என்ன நினைச்சாலும் முடியாது இப்போ மன்னனாட்சி ஆ, அப்போ வல்லரக்கை சொல்றா மந்திரி யாரு என்னய்யா அதாவது மக்கள் எல்லாம் பார்த்தாங்க ஆகா என்ன இவனையே கொடுங்கோல் ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கிறானே அந்த வல்லரக்கை சரி நம்ம கிட்ட வரிய வேற வாங்கி வர சொல்றதுக்கு மந்திரி அனுப்பி விட்டு இருக்கிறானே ஆமையா இவனை நாம சும்மா விடக்கூடாது விடக்கூடாதுமா விடக்கூடாது பிடிச்சு தூணுல கட்டியா சரி ஒரு கைத்தை தூக்கிட்டு வரா ஒருதே கத்திய கொண்டு வரா ஒருதே கம்ப கொண்டு வரா சரி பிடிச்சு தூணுல கட்டியான்னா ஒருத்தன் மீசைய முறுக்குறான் காலரை தூக்குறான் கை சட்டைய சுருக்குறான் ஆ, அது எப்படி வேணாலும் சொருக்கட்டும் சரி வரட்டு பாப்போம் ஆமா அப்படின்னா இவன் சரி பார்த்து யாரு மந்திரி பார்த்தா ஆமா இவன் ஒரு ஆளு அவன் 1000 பேர் நிக்காங்க சரி பிடிச்சு தூணுல இவனை பிடிச்சு கெட்ட போனாங்க ஆமா இவன் பார்த்தான் நம்ம தலை தப்பிச்சதே தாம்பராமண்யம் சரி